லோக்கல் மெக்கானிக் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, டெக்ஸ்மோவில் HCS 425 அப்படின்ற ஒரு ½ HP பம்பை தான் இன்றைக்கி எடுத்து ரீஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நமக்கு ரீஒர்க் வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் எல்லோரும் போய் விசிட் பண்ணுங்கள். பம்ப் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்ப் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ இது என்ன காரணம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பம்ப் ஆன் பண்ணோடனே பம்ப் ஆன் ஆகலை அப்படின்னோடனே டெலிவரி ஃப்ளான்ஸையும் கீழே உள்ள சக்ஷன் ஃப்ளான்ஸையும் கழட்ட வேண்டியதான். ஸோ டெலிவரி ஃப்ளான்ஸை கழட்டியாச்சு, சக்ஷன் ஃப்ளான்ஸை கழட்டிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசிங் கழட்டணும். கேசிங் கழட்டுறதுக்கு உள்ளே உள்ள அந்த 4 போல்ட்டையும் கேசிங்கில் உள்ள அந்த 4 நட்டையும் கழட்டிட்டு அதுக்கப்புறமே கீழே உள்ள ஒரு ஹேமர் வச்சு கேசிங்கை தட்டுறோம் அப்படின்னா கேசிங் ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ இப்போ கேசிங்கை தட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ தட்டி கழட்டினதுக்குமே இம்பலருக்குள்ளே என்னென்ன சிக்கியிருக்குன்னு பாருங்கள். கல் மண்ணெல்லாம் நிறைய சிக்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கல் மண்ணெல்லாம் சிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு கீழே ஒரு NRVயோ இல்லை ஃபுட்பாலோ வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேமேஜ் இஷ்யூஸ்லாம் வராது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். எதுக்காக இதெல்லாம் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மூலிமா நம்மளோட ஹெட் ரேஞ்சிங் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூலிங் கவரை கழட்டிட்டு இதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பம்பை ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பம்ப் நல்லாவே ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிங் சவுண்ட் ஹெவியாக வருது. பேரிங் சேஞ்ச் பண்ணணும், சீல் சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு இம்பலர் கழட்டி பார்க்குறேன். இம்பலர் ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தின்னர் எடுத்து உள்ளே கொஞ்சம் நேரம் ஊற்றி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் தின்னர் நல்லா ஃபுல்லாக ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து மண் சுற்றி தான் உள்ளே உள்ள த்ரெட்டெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ உள்ளே இருக்க அந்த மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பலருக்குள்ளே எவ்வளோ இது சிக்கியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து HCS 425ன்ற மாடலு. ஸோ இதில் உள்ள ஃபுல்லாக எல்லா மண்ணையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் லூஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணலாம். நான் அப்படியே லைட்டாக லூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாகவே லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இம்பலர் லூஸ் பண்ணோடனே உள்ளே இருக்க அந்த மெக்கானிக் சைடில் கழட்டி எடுத்துக்க வேண்டியதான். கழட்டி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு வாட்டி நோ லோட் டெஸ்ட் பண்ணுவோம், ஓடுதா என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேரிங் சவுண்ட் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சவுண்டு வர்றதுனால பேரிங்கை மாற்றிட்டு அதுக்கப்புறமே உள்ள வைண்டிங் எப்போ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே செக் பண்ணுவோம். 2 பேரிங்கையும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு இருக்க 2 பேரிங்கையும் கழட்டி மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து கூலிங் ஃபேனை ஃபஸ்ட்டு நான் கழட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூலிங் ஃபேனை கழட்டினதுக்கப்புறமே பின்னாடி ரியர் கவரில் இருக்கக்கூடிய போல்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு தட்டுறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ வைண்டிங்கும் ரோட்டரும் நல்லாவே இருக்குது. பேரிங் மட்டும் நல்லா சவுண்ட் வருது. ஸோ அதனால் பேரிங் வந்து தட்டி ஃபுல்லாக கழட்டிக்கலாம். ஸோ என்கிட்ட பேரிங் ப்ரெஸ் இல்லாதனால நான் இப்போ அடுத்து கனெக்ஷன் இல்லாமல் கழட்டிக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ பேரிங் ப்ரெஸ் வந்து இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரேமு இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. அடுத்து நம்ம பெயிண்ட் அடித்து கொடுக்குறப்பையும் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் போனதுக்கப்புறமே முடிஞ்சதுக்கப்புறமே இது எந்த அளவுக்கு டெலிவரி வருது, டெலிவரி பழைய நிலைமைக்கு வருதா அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான மெத்தடில் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் எல்லாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கேபிள் வந்து எப்படி கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் முன்னாடியே வீடியோவில் அப்ளை பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ பேரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா துரு பிடிச்சிருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தட்டி கழட்ட வேண்டியது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சைஸுக்கு நான் வேறு ஒரு பேரிங் வாங்கி வச்சுருக்கிறேன். தட்டி அதையும் உள்ளே இறக்கியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமே ஃப்ரேமை வந்து அசம்பிள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி க்ரீஸ் வச்சு இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான் கவரில். ஸோ இப்போ வந்து ஃப்ரேமை வச்சு நல்லா ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி தட்டி உள்ளே இறக்க வேண்டியதான். ஸோ இப்போ தட்டினதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இறக்கியாச்சு. அடுத்து அந்த போல்ட்டெல்லாம் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ போல்ட் டைட் பண்ணதுக்கப்புறமே ஒரு வாட்டி ஃபேன் அசம்பிள் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்காக நான் ரன் பண்ணி அடுத்து வந்து சீல் அசம்பிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பலர் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டை இம்பலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு வாட்டி அடுத்து கேசிங்கை டைரெக்டாக அசம்பிள் பண்ணிக்கலாம்.
ஸோ கேசிங் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன நட்டு இதுலேருந்து கழட்டணுமோ அது எல்லாமே பத்திரமா வச்சுக்கிட்டா அடுத்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் அது ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு வாட்டி கடைசியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுறேன். மோட்ரு எந்த வித நாய்ஸ் இல்லாமல் நல்லாவே ரன் ஆகுது. ஸோ முன்னாடி ரன் ஆனதுக்கும் இப்போ ரன் ஆகுதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபினிஷிங்காக நம்ம கவரை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டேரெக்டாக நம்மளோட பம்ப் வந்து ஃபுல்லோட ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடலாம். நான் ஃபுல்லோட டெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது. இதிலேருந்து எவ்வளோ வேணாலும் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பம்ப் ஆன் பண்ணுறேன், பாருங்கள் பம்ப் எந்த அளவுக்கு தண்ணி வருதுங்குது. ஸோ ஸ்டார்டிங்னால கீழே சக்ஷன் சைடு ஒன்றும் பெருசாக இல்லைன்றதுக்காக கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு. ஸோ போக போக தண்ணி வந்து ஹெவியாக நல்ல ப்ரெஷர்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பம்பை பற்றின எந்தெந்த டவுட் இருக்குதோ அது எல்லாமே நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.